வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை கடந்த 10 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல முக்கிய சீர்திருத்தங்களை சந்தித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று தொடங்கியுள்ள 4 நாள் விங்ஸ் இந்தியா மாநாட்டில் வீடியோ மூலம் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தியா தற்போது உலகின் 3வது மிகப்பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக மேம்பட்டுள்ளதாகவும் அரசின் உடான் திட்டத்தினால் பல்வேறு புதிய வழித்தடங்களில் சுமார் 1.5 கோடி பேர் விமான பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விமான பயணம் தற்போது இந்தியாவில் அனைவருக்கும் ஏற்ற பயணமாக மாறியிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையே விங்ஸ் இந்தியா மாநாட்டில் போயிங் நிறுவனத்தால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்தியா மற்றும் தெற்காசியாவில் ஆண்டுக்கு 7% அளவில் விமான போக்குவரத்து அதிகரிக்கும் என்றும் 2040ஆம் ஆண்டிற்குள் இப்பிராந்தியத்தில் 3300 புதிய விமானங்கள் தேவைப்படும் என்றும் அறிக்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் உயர் தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தி அதிகரிப்பதால் விமானம் மூலமான சரக்கு போக்குவரத்தும் கணிசமாக வளரும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இன்றைய இளைஞர்கள் நாட்டிற்கே முதலிடம் என்னும் உறுதிப்பாட்டின் வரையறையாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உள்ள கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் பிரதமரின் வருடாந்திர NCC பேரணியில் அவர் பேசுகையில், திறமையும் கலாச்சார சிறப்பும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்திய இளைஞர்களை தற்போது உலகமே எதிர்நோக்கி இருப்பதாக கூறினார். இந்திய இளைஞர்களை ஒழுக்கமும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக மாற்றும் இயக்கமே NCC என்று பிரதமர் கூறினார். தேசிய மாணவர் படையில் கடலோர மற்றும் எல்லைப்புற மாணாக்கர் எண்ணிக்கை, குறிப்பாக பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். தலைநகரில் 1 மாத காலம் நடைபெற்ற குடியரசு தின NCC முகாமின் நிறைவை குறிக்கும் வகையிலான இப்பேரணியில் இளைஞர்கள் மேம்பாட்டில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் வண்ணமயமான கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி மாவட்டத்தில் இன்று விமான விபத்தில் உயிரிழந்த அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஜித் பவாரின் அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் மகாராஷ்டிர மாநிலத்தில் கூட்டுறவு உட்பட பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு அஜித் பவார் ஆற்றிய பணிகள் எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் என்றும் சமூக ஊடகத்தில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். அடித்தட்டு மக்களுடனான நேரடி தொடர்பு மூலம் மக்கள் தலைவராகவே திகழ்ந்தவர் அஜித் பவார் என்றும் ஏழைகளின் அதிகார பங்கேற்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவர் நிர்வாக திறன்களுக்கு புகழ் பெற்றவர் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோரும் அஜித் பவார் மறைவு குறித்து துயரம் வெளியிட்டுள்ளனர். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் இன்று காரைக்காலில் ஊடகத்துறையினருக்கான விழிப்புணர்வு பயிலரங்கு ஒன்றை நடத்தியது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி இதற்கு தலைமையேற்று பேசுகையில், உண்மையான ஆக்கப்பூர்வ தகவல்களை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். செய்தி அறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தொழில்நுட்ப ஆய்வுகளை மக்கள் விரும்பும் செய்திகளாக மாற்றுதல், உணவு பாதுகாப்பில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்கு போன்ற தலைப்புகளில் முக்கிய அமர்வுகள் இப்பயிலரங்கில் இடம்பெற்றன. உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படாவிட்டால் பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்கம் குறித்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். 2070ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் நிகர கார்பன் புகை வெளியீட்டை 0 குறைக்கும் இலக்கையும் அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த 3 நாள் மாநாட்டில் இலங்கை, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளும் பங்கேற்பது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்திய, நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் 4வது 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட நியூசிலாந்து அணி சற்று முன்வரை 5.4 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 61 ரன் எடுத்திருந்தது. தொழில் நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் பொதுவான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை பராமரிப்பது குறித்த ஒழுங்குமுறை விதிகளை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் திருத்தி அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஊக்கப்படுத்த வேண்டிய நீலப்பிரிவு தொழில்களின் கீழ் அவசிய சுற்றுச்சூழல் சேவையாக பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.